1994 குளோரியா ரமீரஸ்ங்கிற 31 வயசு இருக்கிற ஒரு லேட் ஸ்டேஜ் சர்விக்கல் கேன்சரால் ரொம்ப வருஷமாக அவஸ்தைப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. February 19 அன்னைக்கு இந்த லேடி ஸ்டே பண்ணிட்டு இருந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் குடுகுடுன்னு வேகமாக ஓடி போயிட்டு, எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, பட் எனக்கு டக்குன்னு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் அவங்கள டெஸ்ட் பண்ணும்போது ஒரு சில விஷயம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறது நோட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அட்மிட் இருக்கிற குளோரியா ரமீரஸோட ஸ்கின் மேலே ஆயில் மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளூயிட் இருந்திருக்கு. அப்புறம் அவங்க மேலே கார்லிக்கோட ஸ்மெல் ஹெவியாக அடிச்சிருக்கு. அப்புறம் அவங்களோட பிளட் சாம்பிளில் அமோனியாவோட ஸ்மெல் அடிச்சிருக்கு. அமோனியாவோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது, மேபி கண்ட்ராவியாக இருக்கும் தான் நானும் நினைக்கிறேன். அண்ட் எடுக்கப்பட்ட அந்த பிளட் சாம்பிள்ஸில் கிறிஸ்டல் மாதிரி ஏதோ ஒன்று உள்ள ஃப்ளோட் ஆகிட்டு இருந்திருக்கிறது நோட் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே அங்கே இருந்த நர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தராக கொலாப்ஸ் ஆகி விழுந்திருக்காங்க. ஸோ நர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் எதுவுமே பண்ண முடியாதனால அரௌண்ட் 8:50 PM அப்போ குளோரியா ரமீரஸும் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் சில மணி நேரம் கழிச்சு கான்சியஸ்னஸ்க்கு வந்த நர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் குளோரியாவோட பாடியை ஏர்டைட் கஃபினில் க்ளோஸ் பண்ணி வச்சு அட்டாப்சிக்கு அனுப்புகிறாங்க. பட் அட்டாப்சியில் எந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயமும் தெரியல, ஒரு நேச்சுரல் டெத் மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் குளோரியாவோட பாடியை அட்டாப்சி பண்ண பர்சன் ஒரு சில வாரத்துக்கு சிக்காத இருந்திருக்காரு. ஸோ குளோரியா ரமீரஸ் ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்தினால இறந்து போனனால ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் குளோரியாவை வச்சு ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு அது ஃபெயிலியர் ஆனனால அதை கவர் அப் பண்ணுறதுக்காக இதெல்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் யா, தெர் இஸ் நோ சாலிட் எவிடன்ஸ்.